இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் இல்லைன்னா வீட்டில் யாரும் என்னை ஒரு பொண்ணாக கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. வீட்டில் எப்படி சேர் டேபிள் இருக்குமோ அந்த மாதிரி தான் நானும் அப்படி இருந்திருப்பேன். இங்கே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் இருக்குது நல்லா இங்கே. அப்புறம் ஜிம் இருக்குது, ஜிம் ஃபெசிலிட்டி. இப்போ நாங்கள் பாஸ்கெட் பால் ப்ராக்டிஸ்க்கு வெளியில் கோர்ட் எங்கேயும் இல்லைன்னதோ இங்கேயே எங்களுக்கு கோர்ட் கட்டி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தெரியாதது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே எல்லா இடத்துக்குமே என் வீல் சேர் போயிட்டு வந்துடும். என் வீல் சேர் மட்டும் இல்லை, எல்லாருமே வீல் சேர் யூஸ் பண்ணாமல் உட்காந்துருந்தவங்க எல்லாருமே இப்போ வீல் சேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒன்று தான். ஒரு வீடற்ற ஆதரவற்ற மாற்றுத்திறன் பெண்கள் இப்படி கூட ஒரு அழகான ஒரு ஷெல்டரில் ஒரு காப்பகத்தில் இருக்கலான்னா இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த காப்பகத்தினுடைய பேர் வந்து நல்லுலக காப்பகம், பெட்டர் வேர்ல்ட் ஷெல்டர். இது வந்து காமதார் நகர் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. இது மற்ற காப்பகங்கள் மாதிரி கிடையாது. இது ஒரு அரசு நடத்துகிற காப்பகம். அதில் நாங்கள் அவங்களோட இணைஞ்சு நடத்துகிறோம். எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது ஒவ்வொரு மாற்றுத்திறனுக்கும் தேவை எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி அந்த ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏனோ தானோ இல்லாமல் வேர்ல்ட் கிளாஸ் அளவில் ஒரு ஷெல்டரை வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் முதல் தடவை நான் அடித்து சொல்ல முடியும். இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி எங்கேயுமே இல்லை. அதுவும் அரசு நடத்துகிற ஃபெசிலிட்டி. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்தும் இங்கே வராங்க. ஏன்னா சென்னை தான் சென்டர். என் பேர் தேவயானி. நான் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிராமத்தில் பிறந்தேன். எங்கள் ஊர் பேர் சின்னப்பள்ளிக்குப்பம். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. அப்பா வந்து உடம்பு சரியில்லை தான், அம்மா மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க. என் பேர் நதியா, என்னோடய ஊர் அருப்புக்கோட்டை, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். என் பேர் மெட்டில்டா. என் ஊர் சென்னை தான். சைல்டுஹுட்லேருந்து நான் கான்வெண்ட்டாக தான் மாறிட்டு இருக்கிறேன். பேரண்ட்ஸில் எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் எல்லாத்தையும் கிட்ட பார்க்கறதுனால எல்லாரும் என்ன உனக்கு கண்ணு தெரியலையா அப்படிலாம் சொல்லி இன்சல்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு அது பெருசாக தெரில. ஊரில் கிராமத்தில் வந்து உனக்கு கண்ணு தெரில தானே, நீ உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிலாம் கேட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் உனக்கு இது வரும் பிளைண்டுன்னு ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அது சொல்ல வார்த்தையே இல்லை. யாருக்காச்சும் ஒரு பஸ் நம்பர் கேட்க கூட சொல்ல மாட்டாங்க. சில பேர் தப்பாக சொல்லிடுவாங்க. காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஸ்க்ரைப் வேணும் அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என்னால் படிக்க முடியாமல் புக்கு கிட்ட வச்சு பார்த்தா எனக்கு கண்ணு வலி வரும். அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என்னால் படிக்கவே முடியல. என்னால் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு போது தான் நான் ஸ்போர்ட்ஸு சூஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் நான் படிச்சுட்டு 2 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல்ஸ் கூட தான் தங்கியிருந்தேன். அப்போ வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறணும், வீல் சேர்லாம். அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்கள டிஃபன் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஹெல்ப்னாலும் அவங்கள தான் கேட்கணும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனாலும் அவங்கள தான் கேட்கணும். ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போனாலும், சாப்பிட்றதுக்கு போகிற இடம் வந்து தனித்தனியாக, அந்த காலேஜில் சாப்பிட்ற இடம்லாம் தனியாக தான் இருக்கும். அப்போ அங்கெல்லாம் போகிறதுக்கு வந்து யாரையாவது கூட்டிகிட்டு போக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு டைம் சாப்பாடே வேணாம் அப்படி சொல்லிட்டு தூங்குற அளவுக்குலாம் தோணும். கொஞ்ச நாள் வந்து நான் ஷெஷரோம்லேருந்து எங்கள் அம்மா கூட கொஞ்ச நாள் இருந்தேன். ஒரு 2-3 வருஷம் இருந்தேன். அந்த டைமில் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. அம்மா இறந்துட்ட பிறகு திருப்ப ரொம்ப லோன்லியாக இருந்தேன். லோன்லி ஆகும்போது அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மூலிமா இந்த ஷெல்டர் பற்றி தெரிய வந்தது. அப்புறம் வந்து மேம் கிட்ட கேட்டேன். மேம் கேட்ட உடனே ஓகே வாமா, யூ மோஸ்ட் வெல்கம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கிறேன். எங்களுக்கு டாக்டர் எழிலன் முன்னாடியிலேருந்தே தெரியும். அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே. ஸோ அவர் எம்எல்ஏ ஆன உடனே நாங்கள் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போனோம். இந்த பில்டிங் நீங்கள் இப்போ பார்க்குறது அப்போ இதே மாதிரி இல்லை. ஒரு பாலடைஞ்ச ஒரு பழைய பில்டிங்காக இருந்துச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட் அவர்கிட்ட தான் நாங்கள் போனோம். அவர் தான் எங்களை அப்புறம் டெப்டி சிஎம் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப குயிக்காக அதுக்கப்புறம் கார்ப்பரேஷன் சென்னையோடைய கமிஷனர் கிட்ட பேசி ரொம்ப சீக்கிரமாக எங்களுக்கு இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்து லாஸ்ட் இயர் 1 இயர் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து. எனக்கு கண்ணு தெரில அப்படின்னு எல்லாரும் இங்கே சொந்தக்காரங்க வீட்டு பக்கத்தில் எல்லாரும் என்னை இன்சல்ட் பண்ணாங்களோ, அவங்க முன்னாடி நானும் ஒரு நார்மல் பொண்ணு தான்
அப்படின்னு ஒரு பெஸ்ட்டை காட்டணும் அவங்க முன்னாடி. நான் அவங்க முன்னாடி நல்லா வாழணும். எங்கள் அம்மா அப்பாவை வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. நான் இந்த கலரில் இருக்கேன்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. இன்னுமே நான் சொல்லணும்னு நினைக்கும்போது நான் ஏதாச்சும் ஒரு நல்ல பொசிஷன்லேயோ இல்லை என்னோடய டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணால் தான் என்னால் அது சொல்ல முடியும்னு நானும் நினச்சிட்டு இப்போ நான் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ண எனக்கு சிஎம் சார் வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. வீல் சேர் பாஸ்கெட் பாலில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் விளையாடியிருக்கோம். அத்லெட்டிக் வந்து நேஷ்னல் லெவல் விளையாடியிருக்கேன். நான் வந்து இப்போ இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் அக்கௌண்ட்ஸ் பார்ப்பேன். இப்போ ஜிம்லேயுமே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணோனாலே யாரையுமே தேட தேவையில்லை, நாங்களே பண்ணிப்போம். இப்போ எனக்கு காலையில் ஒர்க் அவுட் பண்ணால் சாவி வாங்கிட்டு நானே எல்லா ஒர்க் அவுட்டுமே இங்கே நான் தனியாகவே பண்ணிப்பேன். இதே வெளியே போகணுன்னு வச்சுக்கோங்க, யாரோட உதவினாலும் எனக்கு தேவை இருக்கும். அது ஒரு ஹெல்ப்புக்கு. இங்கே அந்த மாதிரி இல்லை. இங்கே எல்லா இடத்துக்குமே என் வீல் சேர் போயிட்டு வந்துடும். என் வீல் சேர் மட்டும் இல்லை, எல்லாருமே வீல் சேர் யூஸ் பண்ணாமல் உட்காந்துருந்தவங்க எல்லாருமே இப்போ வீல் சேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒன்று தான். இங்கே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் இருக்குது நல்லா இங்கே. அப்புறம் ஜிம் இருக்குது, ஜிம் ஃபெசிலிட்டி. இப்போ நாங்கள் பாஸ்கெட் பால் ப்ராக்டிஸ்க்கு வெளியில் கோர்ட் எங்கே இல்லைன்னதோ இங்கே எங்களுக்கு கோர்ட் கட்டி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தெரியாதது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே. என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் இந்த ஹாஸ்டல் வந்தேன். இங்கே என்ன கேட்டாலும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உடனே நாங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இங்கே இருப்போம். எங்களுக்கு இது வேணும் மேம், நான் ஸ்போர்ட்ஸ் போகணும் அப்படின்னு என்ன சொன்னாலும் அவங்க உடனே டக்குன்னு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் இல்லைன்னா வீட்டில் யாரும் என்னை ஒரு பொண்ணாக கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. வீட்டில் எப்படி சேர் டேபிள் இருக்குமோ அந்த மாதிரி தான் நானும் அப்படி இருந்திருப்பேன். இங்கே வந்திருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப நாள் இங்கே இதுதான் லாஸ்ட் ஸ்டாப் கிடையாது. இது ஒரு லான்ச்சிங் பேட் மாதிரி. இங்கேருந்து அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களே டெவலப் ஆகி போகிறதுக்கான இது ஒரு தற்காலிகமான ஒரு இடம். எங்களுடைய நிறைய பெண்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் வேலை வாய்ப்பு, அப்புறம் அவங்க நிறுத்தின படிப்பை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கற்றுக்குறாங்க. இல்லைன்னா நிறைய பெண்கள் இங்கே வந்து அவங்களுடைய லைஃப் பார்ட்னரை தேடுறாங்க. இப்போ நிறைய வீடுகளில் அதெல்லாம் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதில்ல, அந்த பற்றியே இப்போ யோசிக்கிறதில்ல. பட் இங்கே வந்த பெண்கள் இது எல்லாமும் செய்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த காப்பகம் ஒரு ஹோல் ரவுண்ட் ஒரு உமனோடைய எம்பவர்மெண்ட்காக இது ஒரு இடமா இருக்குது. அந்த இடம் எங்களுக்கு ஃப்ரீடமோடு ஒர்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் என்னென்னலாம் தேவையோ அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி எங்களுக்கு இதிலெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இது யார்கிட்ட சொன்னால் எப்படி நடக்கும், யார்கிட்ட பரிந்துரை பண்ணணும், அப்படி எப்படி வாங்கணும், அதுக்கெல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து டாக்டர் எழிலன், எங்களுடைய எம்எல்ஏ.